வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடல் பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே
12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உடலோடு உறவாடு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஆடல் நாயகி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளப்பா. நான் லேடி. வாழ்க வளமுடன். அம்மா அதுல ஐயான்னு போட்டிருக்குங்கம்மா. அப்படியா? பரவாயில்ல. வாழ்க வளமுடன்ப்பா. நல்லதவம். வாழ்க வளமுடன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லதவம். இன்றைய தினம் நல்லதொரு பஞ்சேந்திரிய தவத்தை அருமையாக ஆழமாக நடத்தி கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் வெங்கடலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு மேலும் மேலும் உயர குருவருளும் திருவருளும் அவரோடு துணை நின்று வழி நடத்துமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். வாழ்க வையகம். நன்றிகள். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மன வளக்கலை என்னும் விருட்சத்தின் ஆணிவேராக திகழும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் மலரடி பணிந்து வணங்கி இருவரும் நம்மோடு சுக்குமமாக கலந்திருந்து நாம் ஓய்வு பெற உதவுவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய சிந்தனையை துவங்குவோம். இன்றைய சிந்தனையில் கலந்து கொண்டுள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் இந்த வாய்ப்பினை நல்கிய நிர்வாக ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று நாம் உடலோடு உறவாடு நிறைய பார்த்துருக்கோம். நமக்கு தெரியும் உடலோடு உறவாடு அப்படின்னா என்னன்னு. அப்போ உடல்னா என்ன அப்படின்னு நாம் போனால் அது நாமாக நம்மோடு எப்போதும் ஒன்றி இருக்கும் நம் சொத்து அப்படின்னு சொல்லலாமா? சொத்துன்னு சொன்னோன்னா பொருள் சொத்து அல்ல, அது அருள் சொத்து. நாம விரும்பி கேட்டோமா? அருள் கொடையால் தானாக பரிணமித்தது. கடையில் காசு கொடுத்து எதுவும் வாங்கலையே, வாங்கவும் முடியாதே. அதனால் தானாக நாம் அதன் மீது அதிக கவனம் செலுத்தவில்லையோ என எனக்கு நினைக்க தோன்றுகிறது. நன்றாக இருக்கும் வரை அந்த உடலை கண்டுகொள்வதே இல்லை. பழுதுபட்டால் ஐயோ ஐயோ என பதறி மருத்துவத்தை நாடி ஓடுகிறோம். அதிலும் சிறிதளவிலேயே முதலிலேயே சென்று விட்டால் உடல் உறுப்புகளை சரி செய்ய முடியும். நாம் மற்ற வேலைகள் காரணமாக குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம், வேலைப்பழு, சுற்றம், இந்த குழந்தைகள், கணவன், வீடு என்று மற்ற வேலைகளை எல்லாம் கவனித்து தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். இறுதியில் மருத்துவத்தை நாடும்போது என்ன நடக்கிறது நாம் அனைவரும் அறிவோம். ஒரு சில உறுப்புகளை சரி பண்ண முடியும், ஒரு சில உறுப்புகளை மாற்ற முடியும். பல உறுப்புகளை அதே நிலையில் இறுதி வரை வலி வலி வலி, அதன் பின்னர் அது காலத்தால் இடத்தால் விரிந்தால் நோய் நீடித்தால் முடிவில் மரணம். இந்த நிலை வேண்டுமா? ஏன் நாம் அதை காசு கொடுத்து வாங்கியிருந்தா அதை ஒவ்வொரு நாளும் நாம் அதை தொடச்சி சுத்தம் பண்ணி எவ்வளவு பாதுகாப்பாக வைப்போம். நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் லட்சக்கணக்கான விலை மதிப்புடையவை.
ஆனால் அதை அறிந்து கொள்ள நாம் முயலுவதில்லை. இன்னும் வேதாத்திரியம் என்ற ஒரு யோகா வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய உடலோடு உறவாடிக்கொண்டே இருக்கிறோம். உடற்பயிற்சியை பற்றி பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, கேட்குறோம். நம்மை நாம் கொஞ்சம் திருத்திக் கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சித்தர் சொன்னார், உடலினை முன்னம் இழுக்கன்றிருந்தேன், உடலினுள்ளே உருப்பொருள் கண்டேன், உடலினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அந்த உடலை உருப்பொருளாக இயக்குவது என்னது அப்படின்னு சொன்னால், உயிர் என்கிற ஒரு பெரிய பேராற்றலின் துண்டுபட்ட வடிவம் தானே. அந்த துண்டுபட்ட வடிவம் நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் அதை அறிந்து அது கூட உறவாடிக்கொண்டே இருத்தல் நலம். அப்போ உறவாடுதல் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதோடு இணைந்து அதற்கு வேண்டிய இருப்பு இயக்கம் சரியான முறையில் சரியான அளவு கொடுத்து இனிமை காத்தல். இனிமை காத்தல்னா என்ன? அதோடு பேசுதல், அதற்கு நன்றி கூறுதல். இதற்கெல்லாம் என்ன தேவை? ஒரு நல்ல மனம். அந்த நல்ல மனம் எங்குள்ளது? உடலுக்கு உள்ளேதானே உள்ளது. அதுவும் இந்த உடலை நடத்தி கொண்டிருக்கிறதே ஒரு உயிர் சக்தி, அதன் சுழற்சியால் வரும் காந்த ஆற்றல் தானே அந்த இயக்கத்திற்கு காரணமாகிறது. ஜீவனுக்கு உள்ளாக இருந்து ஜீவனை நடத்தும் ஆற்றல் ஜீவ காந்த ஆற்றல் களம் தானே நமது உடல். இப்போ இதையே இந்த வகுப்பிற்கு முதல்ல உள்ளே வந்தவுடனே யோகான்னா என்ன அப்படின்னு முதல் வகுப்பில் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் விவரிச்சிருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் உடல், உயிர், மனம் மூன்றுக்கும் இணைப்பு ஏற்படுத்துதல் யோகா, இணைப்பின் மூலம் இனிமை காத்தல் யோகா என்று கூறியிருக்கிறோம். இந்த மூன்றும் ஒத்து உறவாடி கொண்டு இருக்கும் போது தானே ஒரு ஆனந்தமான நிலை ஏற்படும். அதுவும் அன்றாடம் நாம் உடலுக்கு 1 மணி நேரம் செலவழித்து நாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் பயிற்சி கொடுத்து அதனோடு உறவு வைத்து கொண்டே இருத்தல், உடலோடு உறவாடுதல். அந்த உறவுக்கான நபர்கள் யார்? அதுவும் நம்மிடம்தானே உள்ளது, நாம் அறிந்ததே. அதனோடு எவ்வாறு உறவு வைத்தால் அதை எந்த அளவு நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியும் என்பதையே மகான்கள், மருத்துவர்கள், இன்னும் பல அறிஞர்கள் ஆராய்ந்து 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 பல வழிகளில் நமக்கு தந்துள்ளார்கள். அதிலும் நமது மகான் அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய உடலையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக்கி 30 ஆண்டுகள் அதனோடு உறவாடி பேசி அது சொல்கிறதையெல்லாம் கேட்டு அதை பிரபஞ்சத்தோடு இணைத்து பார்த்து ஒவ்வொன்றிலும் நன்மை என்ன இருக்கிறது என்பதை பார்த்து தான் கற்றுக்கொண்ட ஹோமியோபதி மருத்துவ அறிவு, தன் குருமாரிடம் பெற்ற சித்த மருத்துவ அறிவு, தன் தந்தை மூலமாக பெற்ற ஆயுர்வேத மருத்துவ அறிவு, யோக முறையில் தான் கண்ட அனுபவ அறிவு அனைத்தையும் இணைத்து, அது மட்டுமா, மேலும் மக்கள் மேல் அவருக்குள்ள தனி கருணையோடு கொடுக்கப்பட்டது தானே நமது எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். எளிய முறை உடற்பயிற்சி என்பது செய்வதற்கு எளிது, ஆனால் பலன்களோ பெரிதினும் பெரிது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம் குரு வேதாத்ரி மகரிஷி வடிவமைத்த உடற்பயிற்சியில் என்னென்னலாம் அடங்கி இருக்குன்னா, முதல்ல ஆசனம், யோகா ஆசனங்கள், 2வது வர்மா புள்ளிகள், 3வதாக முத்திரைகள், 4வதாக பிராணாயாமம், அதாவது மூச்சோடு கலந்த பயிற்சி. முதல் பயிற்சி கை பயிற்சி தொடங்கி சாமி சொல்லுவாங்க, மூச்சோடு இணைந்து கையை மேலே கொண்டு போய் ஒரு 4 மூச்சு ஆழ்ந்து விடுங்க, கீழே கொண்டு வந்து 2 மூச்சு ஆழ்ந்து விடுங்க அப்படின்னு. இன்னும் அடுத்து மூச்சு பயிற்சியில் இன்னும் இறுதி மகராசனம் முதல் நிலை 2ஆம் நிலையில் ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, திரும்பும்போது மூச்சை விட வேண்டும். மூச்சை எடுத்துகிட்டே வந்து திரும்பும்போது மூச்சை விட்டுருங்க, மூச்சை எடுத்துகிட்டே திரும்புங்க, விட்டுருங்க அப்படின்னு.
ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லி சொல்லி நமக்கு உடற்பயிற்சி நடத்துகிறார்கள். இப்போ பிராணாயாமம், அடுத்து அக்கு ப்ரெஷர், நமக்கே தெரியும் 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர். அதுக்கு முன்னாடி மசாஜ், அக்கு ப்ரெஷரில் இன்னும் தொடு சிகிச்சை, பாத சிகிச்சை, தொடு சிகிச்சை கொடுக்கிறோம். அதையும் தாண்டி இறுதியாக காந்த சிகிச்சை. எத்தனை பாருங்க, ஆசனம், வர்மப்புள்ளி, முத்திரை, பிராணாயாமம், அக்குப்ரெஷர், மசாஜ், தொடு சிகிச்சை, காந்த சிகிச்சை, கிட்டத்தட்ட ஒரு 12க்கு மேலே நம்ம பயிற்சியில் அடங்கி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இவ்வாறு பல்வேறு மருத்துவ முறைகளின் கூட்டான ஒன்றே நமது உடற்பயிற்சி. மகான் இதற்காக முன்னர் கூறியபடி 30 ஆண்டுகள் உடலை ஆராய்ச்சி செய்து, அந்த உடல் ஆராய்ச்சி என்ற தலைப்பிலேயே ஞானக்களஞ்சியத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காரு பாருங்க. புலன்பொறிகள் அமைந்துள்ள விதமும் ஊடே பூவில் மனம் போல் அறிவு இயங்கும் போக்கும், பலம்பெறவே உட்கொள்ளும் உணவு மாறி பல தாது ரசாயனங்கள் ஆவதும் நம் நலம் தீது எனும் உணர்வாம், இன்ப துன்ப ஞாபகமே வாழ்வாக இருப்பதையும் வலம் இடமாய் மாறி மாறி மூச்சு ஓடும் வல்லமையும் நிகழ்ச்சிகளும் கூர்ந்து பார்த்தேன். ஒவ்வொன்றையும் கூர்ந்து கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. எப்படி புலன் பொறிகள் இரண்டுக்கும் ஊடே பூவில் மனம் போல் அறிவு இயங்கும் போக்கு, நம்ம புலன்களுக்குள்ள இந்த தெய்வீக காந்த சக்தி, அதாவது ஜீவகாந்த சக்தி போய் 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 அதை பலப்படுத்தி நாம் பேசுவதனால் செலவு பண்ணி பெற்றுக்கொள்கிறோம். அதிகமானவற்றை பார்ப்பதனால் ஜீவகாந்த சக்தியை இழந்து நிறைய கற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு பொறிப்புலன்கள் அனைத்திலும், பொறிப்புலன்கள் மட்டுமா, நம்மளோட உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றல் களம் தானே. வான்காந்த ஆற்றல் களம் பேரியக்க மண்டலத்தை சொல்கிறோமே, அது மாதிரி இது ஜீவகாந்த ஆற்றல் களம். அப்போ பூவில் மனம் போல, பூவையும் மனத்தையும் பிரிக்க முடியுமா? அதுபோல உடலையும் ஜீவகாந்த ஆற்றலையும் பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கும் ஒரு ஆற்றலாக இருக்கிறது. இன்னும் அடுத்து சொல்லிட்டாங்க, நாம் உட்கொள்ளும் உணவு தான் பல தாது ரசாயனங்களாக மாறி, நமக்கு எல்லாமே தெரியும். காயக்கல்பத்தில் போனவுடனே சொல்லியிருப்பாங்க, ரசமாகி, இரத்தமாகி, சதையாகி, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, சுக்கிலமாக மாறி அந்த சுக்கில ஆற்றலில் தோய்ந்து உயிர் சக்தி உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தியை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கவனிச்சிருக்காங்க சாமிஜி. வலம் இடமாய் மாறி மாறி மூச்சு ஓடும் வல்லமையும் நிகழ்ச்சிகளும் கூர்ந்து பார்த்தேன். வலப்பக்கம் மூச்சு ஓடும்போதெல்லாம் என்னென்ன நடக்குது, இடப்பக்கம் மூச்சு ஓடும்போதெல்லாம், இன்னும் குறிப்பாக சொன்னால் யூரின் போகும்போது கூட வலப்பக்கம் மூச்சு ஓடுனா எப்படி போகுது, இடப்பக்கம் மூச்சு ஓடுனா சிறுநீர் எப்படி கழுகுது அப்படின்னு கூர்ந்து ஆராய்ச்சியாக தான் சொல்லிட்டாங்க. அவங்களை கூர்ந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வல்லமை எல்லாம் பார்த்துருக்காங்க. அதோடு கூர்ந்து மட்டும்தான் பார்த்தாரா அப்படின்னா, அதற்கு அடுத்த ஒரு 2-3 பாடல் கழித்து சொல்கிறாங்க, மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலிலே ஊடுருவ கண்டேன். ஊடுருவி போகிறத பார்த்துருக்காரு, ஊன்றி கவனிச்சிருக்கிறாரு, கூர்ந்து பார்த்துருக்கிறாரு. பனித்துணி போல் அளவான நாத விந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி நினைத்தவுடன் அங்கும் எங்கும் 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 நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு ஊடுருவி கூர்ந்து ஊன்றி பார்த்து அங்கும் இங்கும் உறவாடி கொண்டு இருக்கிறதே, அதை தானே நம்ம இப்போ உடலோடு உறவாடு என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவ்வாறு உறவாடி தாம் கொடுத்த பயிற்சியே நம்மளுடைய உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த உடற்பயிற்சியை பற்றி நம்மளுடைய ஜூமில் ஒவ்வொரு உடற்பயிற்சியாக ஒவ்வொன்றாக ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் விளக்கி சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம உடலோடு உறவாடுங்கிற டாபிக் வந்ததுனால ஒரு சில வரிகளில் ஒவ்வொரு பயிற்சியையும் பற்றி சிறிது சிந்தனை செய்வோம். அப்போது முதல்ல கைப்பயிற்சியிலேயே சாமிஜி மேலே தூக்கி நமஸ்கார முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரையில் கைகளை மேலே சேர்த்து ஜாயின் பண்ணி மூச்சை இழுக்கும்போது அந்த வான்காந்த சக்தி நமக்கு ஒரு பிரமிடு போல நம் கைகளின் வழியாக நம் உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சப்படும் என்பதை ஆசிரியர் உடல் பயிற்சியை ஆராய்ச்சி செய்த ஒரு ஆசிரியர் ஒருவர் விரித்து கூறுகிறார். அப்போது தானே நமக்கு நல்ல ஒரு மூச்சு இழுத்து அந்த வான்காந்த சக்தியையும் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது கைகளுக்கு முழு அசைவில் என்ன? கைகளை சேர்க்கிறோம், கைகளை முன்பின்னாக சுழற்றுகிறோம். அப்போது அதில் நிறைய உள்ளங்கை வர்மம் அப்படின்ற கைப்பகுதியில் பல வர்மாக்கள் தூண்டப்பட்டு அந்த கையை அந்த காதோடு நாம் ஒரு டச் பண்ணி சுற்றும்போது அந்த காதில் உள்ள ஒரு வர்மா பாயிண்ட்டும் தூண்டப்பட்டு மூளை செல்கள் கூட பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் பெருமக்கள். இவ்வாறு கைப்பயிற்சி துவங்கி அடுத்தது கால் பயிற்சியில் இன்னும் சொல்லவே வேண்டாம். எத்தனை பலன்கள். அதே அதில் உள்ள அர்மா பாயிண்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்கள் அடப்பு காலம், உள்ளங்கால் பகுதியில் உள்ள காக்கட்டை காலம், மேல் பகுதியில் உள்ள கால் சண்டி வர்மம், நகக்கண் வர்மம், விலங்கு வர்மம், புஜ வர்மம், வெள்ளீரல் வர்மம் என்று பல வர்மா புள்ளிகள் காலில் அழுத்தப் பெறுகிறது. நாம் அனைவரும் அறிவோம், காலில் அனைத்து நரம்புகளும் முடிவு பெறும் இடம். தலையில் தொடங்கி பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கைகளில், கால்களில், காதுகளில், மூலாதாரத்தில் நரம்புகள் இணைகிறது. அப்போது நம் நரம்பை ஒரு நீளமான ஒரு பலூன் மாதிரி கற்பனை செய்து கொள்வோங்க. அந்த கற்பனை செய்யும்போது அந்த பலூனுடைய அடி பாகத்தில் நாம் அழுத்துறோம் அந்த பலூனை. அப்போ என்ன செய்யும்? அதனுடைய காற்று அதனுடைய மேல் பகுதி வரை சென்று வரும் அல்லவா? இறைவா, அதே நிலைதான். அந்த கீழே பலூனை அழுத்துறோம். அந்த மேல் பகுதி தலைப்பகுதி, பெருவிரல் தலைப்பகுதின்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்கள், காதுகள், உடம்பு முழுவதும் அழுத்தம் கொடுத்த அந்த காற்று சென்று காற்றோட்டத்துக்கு பின்னாடியே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் எல்லாம் போய் நம்ம உடம்பை வலுப்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கணுக்கால் சொல்கிறாங்க பாருங்கள். கணுக்கால் மொழியை மட்டுமே 3 பயிற்சி கொடுத்துருக்காங்க அருள் தந்தை. முதல்ல மொழியை சுற்றி விரல்களால் அழுத்துதல், ரெண்டாவது சேர்த்து உள்ளங்கையை வச்சு மசாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றாவது அந்த இடத்துல பிடிச்சிட்டு காலை சுழற்சி செய்ய அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்த ஆசிரியர் ஒருவர் சொல்கிறாங்க, காலில் மட்டுமே 5040 நரம்புகள் சேர்ந்து வேலை செய்கிறதாம் அந்த கணுக்காலில் மட்டும். அந்த காலை மட்டும் அழுத்தும் போதே நமக்கு அந்த முட்டியில் உள்ள முதல் ஜாயிண்ட் அதுதான். நாங்கள் கணுக்கால் ஜாயிண்ட்டு. நாம் நிற்கிறோம், ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு நம்மளை தாங்கும் ஜாயிண்ட்டு அந்த கணுக்கால். அதுக்கு அடுத்து முட்டிக்கால், அடுத்து தொடை, அடுத்து இடுப்பு, கழுத்து. இந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் கீழே நம்மை தாங்கி நிற்கும் முதல் ஜாயிண்ட் என்னன்னு சொன்னால் கணுக்கால் மொழி இருக்கும் அந்த முட்டி பகுதி அப்படின்னு சொல்லலாம். முட்டினா மேல் முட்டியில், கணுக்காலில் அந்த ஜாயிண்ட்டு. அப்போது நாம் தினமும் கால் பயிற்சி செய்யும்போது, குறிப்பாக நான் தினம் கால் பயிற்சி செய்யும்போது என்னுடைய இந்த 65 கிலோவை தாங்கி செல்கிறதே அந்த கால்களுக்கு நன்றி கூறி தான் கால் பயிற்சியை முடிப்பேன். அது உருவாக காரணமான 5 பூத சக்திகளுக்கும் 5 பஞ்சபூதங்கள் தானே என்னுடைய உடலாக, இரத்தமாக, வெப்பமாக, காற்றாக, உயிராற்றலாக சுழன்று என்னை வழிநடத்துகிறது.
என்னை சுமக்கிறது. அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கும் கால்களுக்கும் அதை கொடுத்த இறைக்கும் நன்றி கூறியே நான் கால் பயிற்சியை முடிப்பேன். அதுபோல் கெண்டைக்கால் அழுத்தம் மூலம், இந்த கெண்டைக்காலில் மட்டும் அழுத்தம் கொடுக்கறதுனால பிடிச்சு விட சொல்லுவாங்களே சாமிஜி, அது மூலம் சைக்காட்ரிக் நர்வ்ஸு, பிரெயின் நர்வ்ஸு, லங்ஸில் உள்ள நர்வ்ஸு, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது சொல்கிறாங்க, நமக்கு மேலே ஹார்ட் இருக்கிற மாதிரி கீழே செகண்ட் ஹார்ட், பெரிபெரல் ஹார்ட் அப்படின்ற ஒரு ஹார்ட்டு அந்த கெண்டைக்காலில் இருக்கான். அதுதான் கீழே உள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை பம்ப் பண்ணி மீண்டும் மேலே அனுப்பும் ஒரு வேலையை செய்கிறது. அது அங்கே தேக்கம் பெற்றா அது வெரிகோஸ் என்ற நரம்பு சுருள் நோய். அதிலிருந்து வெளிவருவது மிக மிக கடினம். அதன் பின் கால்வலி, 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 கடைசி வரை அதுவே. அதுதான் இப்போல்லாம் பெண்களுக்கு நிறைய நாம் நிற்கிறதுனால அந்த பிரச்சனை தான் வருது அப்படிங்கிறாங்க. அதற்கான ஒரே தீர்வு நம்மளுடைய கால் பயிற்சி மற்றும் மகராசனத்தில் நாம் ஒரு சைக்கிளிங்னு ஒரு பயிற்சி செய்கிறோமே. டாக்டர்கிட்ட போனால், எங்கள் மன்றத்து அன்பர் ஒருத்தங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயினுக்கு தான் டாக்டர்கிட்ட போனால், டாக்டர் ரவீந்திரன் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் ஒரு 108 முறை சைக்கிளிங், மாலை ஒரு 108 முறை சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே வாங்க. 48 டேஸில் அந்த வெரிகோஸ் வெயின் சரியாக மாறும், அந்த சுருள்கள் நீங்கும், அது சரியான இரத்த ஓட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் கால் பயிற்சினால் எத்தனை 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 நன்மைகள். அடுத்தடுத்து மூச்சு பயிற்சி கேட்கவா வேண்டும். ராஜ உறுப்புக்கள் எனப்படும் நுரையீரல் மற்றும் இருதயத்தில் கைகளை வைத்து மனதோடு இணைத்து அழுத்தி அழுத்தி உறவு கொள்ளும்போது அந்த இடத்துல உள்ள நோய்களெல்லாம் சிறிது சிறிதாக மாற்றம் பெறுகிறது. ஆஸ்மா, அலர்ஜி, வீசிங், ஈஸ்னோஃபோலியா, டிபி, பிபி, ஸ்ட்ரெஸ்ஸு போன்ற பல நோய்கள் நிவாரணம் பெறுகிறது. எவ்வாறு நமக்கே தெரியும். நல்ல இரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் அந்த இடத்துல ஏற்பட நாம் அவற்றை இயக்கம் செய்து கொண்டு இருக்கிறோம். இருப்பு நிலை கொஞ்ச நேரம் கொடுக்குறோம். இயக்கம் இருப்பு மாற்றி மாற்றி மனதோடு இணைந்து பயிற்சி செய்யும்போது அநேகமாக நிறைய இந்த மழை காலத்தில் நிறைய பேர் அந்த மூச்சு சுவாசத்தினால கஷ்டப்படுறாங்க. ஆனால் மன வளக்கலை சரியாக கற்றுக்கொண்ட நாம் அதிலிருந்து சற்று நிவாரணம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு குருவிற்கு கோடானு கோடி நன்றிகளை சமர்ப்பித்து கொள்தல் வேண்டும். அடுத்து கண் பயிற்சி. கண் மருத்துவர் கூடும் ஒரு அற்புதமான பயிற்சி நம்மளுடைய கண் பயிற்சி. அன்றாடம் செய்வதன் மூலம் கண் நரம்புகள் இயக்கம் பெற்று தூண்டப்பட்டு கண்கள் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து கபாலபதி நாம் அனைவரும் அறிவோம். கபாலபதின்னு சொன்ன உடனே கபாலபதியை அந்த பயிற்சியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதற்கு ஒரு உண்மை கதை. எங்கள் மன்றத்தில் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவள் நான். முன்பு இப்போது சென்னையில் இருக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் பெரியநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அறிவு திருக்கோவில், அது பக்கத்தில் ஒரு எல்என்டி மேனேஜர் ஒருத்தருக்கு இது வந்துடுச்சு. என்னென்னா பேராலிசிஸ் மாதிரி பிரெயின் டியூமர், பிரெயினில் கிளாட் ஆகிடுச்சு. அதை என்னெல்லாமோ செஞ்சாங்க. ஆனாலும் அவருக்கு ஒரு கை கால் கொஞ்சம் சரியாக வரவில்லை. அப்போ மன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சார். உட்கார வச்சோன்னே தினமும் முதல்ல அவருக்கு இடது பக்கம் வேலை செய்யலை, வலது கையை வச்சு கபாலபதி, காலை ஒரு 5 முறை கபாலபதி, ஈவினிங் ஒரு 5 முறை, ஒரு 2 மாதங்கள் கிட்டத்தட்ட 60 நாட்கள் அதையே செஞ்சிட்டே வந்தார். அவருக்குள் சிறிது சிறிதாக மாற்றம். அதன் பின்னால் உட்காந்துட்டே கையை சுழற்சி பண்ணார், உட்காந்துட்டே காலை சுழற்சி பண்ணார். அதுக்கடுத்து கொஞ்சம் எந்திரிச்சு நின்னார். அப்புறம் இப்படியாக முழுவதும் 1 வருடத்தில் அவருக்கு முழு நிவாரணம் கிடைத்து விட்டது. அப்போ ஆங்கில மருத்துவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு, இது எப்படி நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு.
இப்போவாது நல்ல ஒரு மெடிஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு முன்னால் அது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படி பல பேரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர், அந்த அதிசய மனிதர், தான் கற்றுக்கொண்டவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதொரு நிலையில் தன் வீட்டிலேயே ஹாலில் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடற்பயிற்சி பணம் கொடுத்தா வாங்கிக்குவார், பணம் இல்லாட்டாலும் உடற்பயிற்சி கற்றுக் கொடுத்தார். அவங்க வீட்டிலெல்லாம் எதிர்ப்பு, ஆனாலும் கூட அவர் தன்னுடைய நிலத்தில் ஒரு தவ மையம் வைத்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில், அவர் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் இன்று நம்மளுடைய தீட்சை முறை, தவ முறை, உடற்பயிற்சி முறைகளை இன்று வரை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா அந்த கபாலபதியின் பெருமையை என்னன்னு சொல்கிறது? அப்படிதான் அவர்களிடம்தான் நான் முதலாவதாக சென்று இந்த உடற்பயிற்சி கற்றுக்கொண்டேன். அப்போ அந்த நிலையில் கபாலபதிக்கு அடுத்து மகராசனம் நாம் அனைவரும் அறிந்ததே. மகராசனத்தில் நம்ம முதுகு தண்டு முறுக்கப்பட்டு அத்தனை நாடி நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுகிறது. அதில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் மட்டுமா, ஹார்மோன்களெல்லாம் சரிப்படுத்தப்படுகிறது. கல்லீரல், கணையம், அடிவயிற்று பகுதி, இன்னும் டயபெட்டிஸ் கூட கண்ட்ரோல் ஆகுது. அந்த இன்சுலின் சுரத்தல் கூட சரி வர நடக்கிறது என்கிறார்கள் உடற்பயிற்சி ஆராய்ச்சியாளர்கள். இன்னும் அடுத்த 3 பயிற்சி தான் நம் உடலோடு உறவாடும் பயிற்சி, மசாஜ். நம் கையில் உள்ள ஜீவகாந்த சக்தியை, ஒவ்வொரு விரலிலும் பஞ்சபூத சக்தி இருக்கிறது. பஞ்சபூத சக்தியை கிரகித்து கொண்டிருக்கிறது. நாம் அறிவோம், மோதிர விரலில் நிலம், சுண்டு விரலில் நீர், கட்டை விரலில் நெருப்பு, ஆள்காட்டி விரலில் காற்று, நடுவிரலில் விண் சக்தி. இந்த 5 பஞ்சபூத சக்தியை இழுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பஞ்சபூத சக்தி ப்ளஸ் நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி இரண்டையும் வைத்து நம் உடலில் என்ன பகுதியை நாம் தேய்ச்சி விடுறோம், எந்த பகுதி கூட உறவாடுறோம் அப்படின்னா முக்கியமாக இறைப்பை. இறைவனாக கொடுக்கப்பட்டது. அந்த இறை தான் நம்மை பல்வேறு தாதுக்களாக, 7 தாதுக்களாக மாற்றும் முதல் உறுப்பு. இறைப்பையில் தொடங்கி கடைசி மலக்குடலில் முடிக்கிற அளவு 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் மற்றும் மசாஜ், முழுவதும் மசாஜ் கொடுத்து அந்த பகுதிகளை எல்லாம் தூண்டி விடுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதனால் எந்த இடம்லாம் இது அக்குப்ரெஷர் ப்ளஸ் மசாஜால் செரிமான மண்டலம் வலுப்படுத்தப்படுகிறது. காற்று ஓட்ட மண்டலம், வெப்ப ஓட்ட மண்டலம், கழிவு மண்டல உறுப்புகள், இன்னும் நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் அனைத்தும் இந்த 2 பயிற்சினால் முழுவதுமாக தூண்டிவிடப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இறுதியில் உடல் தளர்த்தல் என்பது ஒரு தெய்வீக பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாமிஜி அதை ஒரு 20 நிமிஷம் கொடுப்பாங்க. அதில் அப்படியே இருந்தால் இந்த பயிற்சியிலையும் நிறைய பேராலிசிஸ் ஆனவங்க, நிறைய சைக்காட்ரிக் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, இன்னும் பலர் இதிலும் நல்ல மேன்மை அடைந்திருக்கிறார்கள் என்பது மனவளக்கலையில் பல்வேறு சான்றுகள் உள்ளன. அந்த உடற்தளர்த்துதலில் அந்த உடல் அணுக்கள் ஒவ்வொன்றாக சீராக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு டேங்க்ல இருந்து எப்படி தண்ணி வந்தால் ஒரு ஜீவகாந்த சக்தியாக நிரம்புமோ, தண்ணி வந்தால் ஒரு பைப் வழியாக டேங்க்ல இருந்து தண்ணி வந்தால் எப்படி நிரம்புமோ, அதுபோல் மனதை கவனிக்கும் போது ஜீவகாந்த ஆற்றல் வெள்ளம் போல பாய்ந்து அங்கே சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொன்னாரே, உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டு அதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு. அந்த வெள்ளம் போன்ற ஜீவகாந்த சக்தியை உடல் முழுவதும் பரப்ப விட்டு அந்த உணர்வை எழுப்பி அந்த காந்த சிகிச்சையால் நம் உடலோடு உறவாடி நாம் மேன்மை பெற நம் குரு நமக்கு உதவுகிறார். இவ்வாறு உடல் தவம் என்று கூறும் உடற்பயிற்சியை தினமும் தவறாது கடைபிடித்து உடலோடு உறவாடும் போது
எப்போதும் நமக்கு ஆனந்தமே, ஆரோக்கியம் மேம்படும், ஆனந்தமே நிலைக்கும் என்று கூறி முயற்சி எடுத்து கற்றுக்கொண்டோம். பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். தொடர்ச்சியாக இறுதியில் வாழ்வில் மலர்ச்சியே ஏற்படும் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு அன்பான நன்றிகளை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா. நன்றிகளம்மா. மிக சிறப்பான உரை. உடற்பயிற்சியோட ஒரு முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்துருக்கீங்க. திருமூலர் சொல்ற மாதிரி உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தீங்க. மகரிஷியும் 5 அளவு முறையை சொல்லியிருக்காரு. நம்ம பயிற்சியில வர்மக்கலையும் இருக்கு. இதெல்லாம் தனித்தனியா போய் கத்துக்க வேண்டாம். 5 ஓட்டங்களை சீரமைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஓமியோ, சித்தா, ஆயுர்வேதம் இதை எல்லாமே நம்ம மகரிஷி அவர்கள் கத்துக்கிட்ட மருத்துவ முறை. அதையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடம்பையே சோதனை கூடமா ஆக்கி நமக்காக இதை கொடுத்துருக்காரு. இதை செய்யும் போது நம்மளோட உடல் ரொம்ப சீரடையும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நானும் இங்க ஒரு முதியோர் இல்லத்துல அப்பப்போ போய் பயிற்சி கொடுத்துட்டு வருவேன். ஒரு அம்மா 80 வயசு இருக்கும். அவங்களால மேல கையே தூக்க முடியாது. அவங்க துணிகள் எல்லாம் அவங்க தான் துவைச்சுப்பாங்க. மேல காய வைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு முதல் இது அழுகை கண்ணீர் அழுதுகிட்டே சொன்னாங்க. அதுக்கப்புறம் 12 நாள் பயிற்சி முடிஞ்ச பின்னால இப்ப நான் என்னோட துணியை நானே காய வைக்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோட சொன்னாங்க. நம்மளோட வேதாத்திரிய பயிற்சி எந்த அளவுக்கு அவங்கள நல்ல முறையில கொண்டு வந்திருக்குதுன்றதை இதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சிறப்புகளம்மா. வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி. வாழ்க வளமுடனம்மா. பேராசிரியர் அருள்நிதி ஆடல் நாயகி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 தவம். அதனைத் தொடர்ந்து வீடியோ தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 சிந்தனை. மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோ